சஃபையர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், FUE, DHI இந்த 3 மெத்தட்ல எது வந்து ரொம்ப பெஸ்ட், எதை பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், ஒவ்வொரு மெத்தடோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் டாக்டர் முத்துப்பிரபாகரன், டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். நான் ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸாகவே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டே டு டே லைஃப்பில் நிறைய ஹேர் லாஸ் பேஷண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னோட இந்த நாலேஜ்லாம் வச்சு தான் வந்து உங்ககிட்ட இந்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் நம்ம சஃபையர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த சஃபையர் FUEங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்த FUE அப்படிங்கிற மெத்தடில் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வந்ததான் வந்துட்டு இந்த சஃபையர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ இந்த FUEலேருந்து இந்த சஃபையர் எப்படி டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம FUEல என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டோனார் ஏரியிலேருந்து கிராஃப்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் அந்த எடுத்த முடிய டைரெக்டாக தலைக்குள்ள நட முடியாது இல்லைங்களா. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல ஹோல்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இந்த ஹோல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் வந்துட்டு ஸ்லிட் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கிரியேட் பண்ண ஹோல்ஸில் வந்துட்டு நம்ம வந்து முடிய இம்ப்ளான்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 3 ஸ்டெப் தான் ட்ரெடிஷனலான FUEல இருக்கிறது. இப்போ இந்த சஃபையர் FUEல எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்லிட்ஸ் கிரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஹோல்ஸ் போடுவோம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹோல்ஸ் வந்துட்டு சஃபையர் பிளேடு அப்படிங்கிற ஒரு விதமான பிளேட்ஸ் வச்சுட்டு நம்ம போடுறோம். யூஸ்வலாக பார்த்தா இந்த பிளேடு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதில் நீடிலோ இல்லை இம்ப்ளான்டர் பெண்ணோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதில் இதை ஸ்பெஷலாக வந்துட்டு அந்த சஃபையர் பிளேட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த சஃபையர் பிளேட்ஸோட தனித்துவம் என்ன? கம்பேரிட்டிவ்லி இந்த சஃபையர் பிளேட்ஸ் ரொம்ப மைனூட்டாக இருக்கும். இதோட அகலமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரௌண்ட் ஒரு 0.7 மில்லிமீட்டர்லேருந்து 1 மில்லிமீட்டர் அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த பிளேடோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால ஹை டென்சிட்டி கொடுக்க முடியும். இப்போ நார்மலாக ஒருத்தங்களோட தலையில் ஒரு 1000 கிராஃப்ட் தான் பண்ண முடியும்னா இந்த சஃபையர் பிளேடை வச்சுட்டு 1500 1700 கிராஃப்ட்ஸ் கூட நம்மளால வந்துட்டு பிளான் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நெருக்கமாக ஹை டென்சிட்டியில் வந்து நம்மளால பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஹை டென்சிட்டியில் பண்ணுறதுனால நேச்சுரலாக நம்ம ஹேர் எப்படி இருக்குமோ அதே சேம் வந்து நேச்சுரல்னஸ் ஆர்டிஸ்டிக்காக வந்து நம்மளால ரீக்ரியேட் பண்ண முடியும். அதே நம்ம பெரிய பெரிய பிளேட் வச்சு பண்ணும்போது இந்த மாதிரி அவ்வளோ மைன்யூட்டான டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்மளால சர்ஜரியில் கொடுக்க முடியாது. இது இல்லாமல் ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூஸ்வலாக இப்போ நார்மலான பிளேடில் வச்சு நம்ம அந்த ஹோல்ஸ் கிரியேட் பண்ணுறோம்னா அந்த ஓப்பனிங் வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும், வைடாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வைடாக இருக்கிற ஓப்பனிங்கில் நம்ம இப்படி ஹேர் ஃபாலிக்கில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி அந்த ஹேர் ஃபாலிக்கில் வைக்கிறேன்னா வைக்கும்போது இந்த மாதிரி வச்சுருப்பேன். ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஹேர் ஃபாலிக்கல் இப்படி டைரக்ஷன் மாறிடலாம். இப்படி வச்ச ஹேர் வந்து இந்த மாதிரி ஆங்கிள் மாறிடலாம். அதே நீங்கள் சஃபையர் பிளேடில் வைக்கும்போது அது வந்து அந்த ஹோல் சின்னதாக இருக்குது. ஸோ ஸ்டக் ஃபிட்டாக வந்து ஹேர் ஃபிட்டாக இருக்கும். நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி ஹேர் இருக்கும், மேலே கீழே வந்து அசைய செய்யாது. ஓகேங்களா. இது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கேல்ப்லையும் க்ளோஸ்அப்பில் பார்த்தா முடி வந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்லேருந்து வரும். ஓகேங்களா. 40 டிகிரிலேருந்து வரலாம், 50 டிகிரிலேருந்து வரலாம். ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆங்கிளில் வந்து அந்த முடி வந்து தலையை விட்டு வெளியே வரும். ஸோ அதே ஆங்கிளில் வந்து நம்ம ஹேர் இம்ப்ளான்ட் பண்ணோம்னா ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் முடி வேறு வேறு டைரக்ஷனில் கம்பியாக நீட்டிட்டு இருக்கிற மாதிரி, இல்லைன்னா வந்து நார்மலாக படியாமல் குச்சி மாதிரி நேராக நிற்கிற மாதிரி, அந்த மாதிரி வந்து ரொம்ப அப்நார்மலான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம முடியை நார்மலாக எந்த ஆங்கிளில் வருதோ அதே ஆங்கிளில் வந்துட்டு இம்ப்ளான்ட் பண்ணுற முடியை வைக்கணும்னா அதை வந்து இந்த சஃபையர் பிளேட்ஸ் வச்சு கம்பேரிங் டு த நார்மல் பிளேட்ஸ் அண்ட் நீடில்ஸ். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி தர முடியும். நேச்சுரலாக முடி என்ன ஆங்கிளில் வருதோ அதே ஆங்கிளில் நம்மளால முடிய வர வைக்க முடியும். ஸோ ஓவராலாக ரொம்ப ஒரு நேச்சுரலான லுக் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கிற மாதிரி, சர்ஜரி பண்ணால் தெரியாத மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் வந்து இதில் கொடுக்க முடியும். இது போக சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ்லாம் இதுக்கு இருக்குது. ஸோ சின்ன பிளேடுங்கிறனால கண்டிப்பாக காய சின்னதாக தான் ஆகும். ஸோ ஆடுறதும் சீக்கிரம் ஆறிடும். அதே மாதிரி சர்ஜரி அப்போ வந்து ப்ளீடிங்கும் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் மிச்ச பிளேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. இந்த மாதிரி மிச்ச ஒரு சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ இதுதான் இந்த சஃபையர் FUEங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சஃபையர் FUEயோட எல்லா பெனிஃபிட்ஸும் அந்த பிளேடோட சைஸ் சின்னதாக இருக்கிறனால தானே தவிர யூஸ் பண்ணுற சஃபையர்ங்கிற மெட்டீரியல்னால கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதே பிளேடை வந்து நீங்கள் கோல்டில் செய்கிறீங்க, பிளாட்டினமில் செய்கிறீங்க, சாதா இரும்பில் செய்கிறீங்க, எதில் இந்த சைஸில் சின்ன பிளேடை செஞ்சு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த சஃபையருங்கிற மெட்டலுக்கு எந்த ஒரு தனித்துவமோ அதனால ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கிடையாது. அதோட அந்த சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால தான் வந்து நமக்கு இந்த ரிசல்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. ஓகேங்க. இப்போ இதில் இருந்து DHI என்ன? ஓகேங்களா. ஸோ சஃபையர் நம்ம பார்த்துட்டோம். சஃபையர் பார்க்கும்போது FUE நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ட்ரெடிஷனலாக FUE எப்படி பண்ணுறாங்க அதில் என்ன சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இதில் இருந்து DHI எப்படி மாறுபடுது? ஓகேங்களா. DHI மெத்தடில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த DHIயில் வந்துட்டு சோ இம்ப்ளான்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான இம்ப்ளான்டர் பென் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இம்ப்ளான்டர் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டிப்பில் வந்துட்டு ஷார்ப்பாக ஊசி மாதிரி இருக்கும். அதே அது மேலே பார்த்தீங்கன்னா பிளஞ்சர் மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அழுத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல ஹேர் எடுத்துறோமா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் யூஸ்வலாக சஃபையர்லையும் FUEலையும் ஸ்லிட் கிரியேட் பண்ணுவோம்.
ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரியேட் பண்ண ஹோலில் ஹேரை வந்து இம்ப்ளான்ட் பண்ணுவோம். வேற இந்த டிஹெச்ஐல இந்த மாதிரி 2 வேலை பண்ண வேண்டியதில்லை. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிய நேராக இந்த இம்ப்ளான்டர் பின்ல லோட் பண்ணிட்டு டைரெக்டாக தலைக்குள்ள வந்து நம்ம இம்ப்ளான்ட் பண்ணிட முடியும். ஒரு தடவை ஹோல் கிரியேட் பண்ணிட்டு திரும்ப அந்த ஹோல் கிளியர் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இருக்கிற நீடிலே வந்துட்டு ஸ்கேல்பில் ஹோல் கிரியேட் பண்ணி அது மேலே இருக்கிறத நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது டைரெக்டாக அந்த முடியை கொண்டு போயிட்டு உங்களுக்கு உள்ளே இம்ப்ளான்ட் பண்ணிட்டு வந்துடும். ஸோ நார்மலாக சஃபையரில் எஃப்யூவிலாம் 3 ஸ்டெப் இருந்தால் இந்த டிஹெச்ஐயில் 2 ஸ்டெப் தான். ஜஸ்ட் முடி எடுக்கிறது, அதுக்கப்புறம் டைரெக்டாக அதை வந்து இம்ப்ளான்ட் பண்ணிடுறது. ஸோ அதனால தான் இதை டைரக்ட் ஹேர் இம்ப்ளான்டேஷன் டிஹெச்ஐ அப்படின்னே வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த டிஹெச்ஐ மெத்தடில் பண்ணுறதுனால நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்துட்டு சர்ஜரி ஃபாஸ்ட்டாக முடியுது. ஓகேங்களா, அதில் ஹோல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இங்கே அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. ஸோ வந்து ஒரு 1.5 hours 2 hours முன்னாடியே வந்து சர்ஜரி முடிஞ்சிடும். இப்படி சர்ஜரி முன்னாடியே முடிஞ்சால் நமக்கு என்ன பெனிஃபிட்? ஆப்வியஸா வந்து கிராஃப்ட் உடம்புக்கு வெளியில இருக்கிற டைம் வந்து குறைஞ்சிடும். அவுட் ஆஃப் த பாடி டைம் குறையறதுனால கிராஃப்டோட சர்வைவல் நல்லா இருக்கும். முடி எடுத்துட்டு எவ்வளவு ஃபாஸ்டா முடியுதோ அவ்வளவு ஃபாஸ்டா இம்ப்ளான்ட் பண்ணிடுவோம். ஸோ கிராஃப்ட் வளர்ந்து வரது சர்வைவல் வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது இதுல நல்லா இருக்கும். இது ஒரு தியரிட்டிக்கலான பெனிஃபிட். ஸோ செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஹெச்ஐ மெத்தட்ல இம்ப்ளான்ட் பண்றது ஒரு பெட்டர் மெத்தட் ஆஃப் இம்ப்ளான்டேஷன். ஓகேங்களா, யூஸ்வலா இந்த சஃபைரோ இல்ல எஃப்யூலியோ ஃபோர்செப்ஸ்ங்கிற ஒரு இடிக்கு மாதிரி இருக்கிற ஃபோர்செப்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இம்ப்ளான்ட் பண்ணுவோம் ஹேரை. அப்படி இம்ப்ளான்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹேரை வந்து கொஞ்சம் ரஃபாக ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து கிராஃப்ட் ப்ராப்பராக உள்ள போகலைன்னா கொஞ்சம் திணிச்சு உள்ள வைக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். வேற இந்த டிஹெச்ஐ மெத்தடில் வந்துட்டு எந்த மேனிப்புலேஷனும் கிடையாது. அந்த மிஷினை லோட் பண்ணுறோம், டைரெக்டாக ஸ்கின்குள்ளே வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறோம். ஸோ கிராஃப்ட் இம்ப்ளான்ட் பண்ணும்போது டேமேஜ் ஆகுங்கிறது வந்துட்டு இந்த டிஹெச்ஐ மெத்தடில் ரொம்பவே கம்மி. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஓவராலாக இந்த 2 விஷயத்தையும் பார்க்கும்போது இம்ப்ளான்டேஷன்லையும் சர்வைவல் கொஞ்சம் அதிகமாகுது. அதுபோக அவுட் ஆஃப் த பாடி டைம் கம்மியாகிறதுனால அதுலேயும் கிராஃப்ட் சர்வைவல் கொஞ்சம் அதிகமாகுது. ஓவராலாகவே கிராஃப்ட் சர்வைவல் இம்ப்ரூவ் ஆகிறதுனால நமக்கு ரிசல்ட் வந்து இந்த டிஹெச்ஐ மெத்தடில் இன்னுமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே, அப்போ எல்லாருமே டிஹெச்ஐ பண்ண வேண்டியதானே? அதில் என்ன ட்ராபேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ட்ராபேக் தான். அதில் என்னென்னா வந்து யூஸ்வலாக இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீடு எப்படி கட்டுவோம்? ஃபஸ்ட்டு இன்ஜினியர்கிட்ட கொடுத்து பிளான் போட்டு அதுக்கப்புறம் அந்த பிளான்க்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த வீட்டை கட்ட ஆரம்பிப்போம். இதே இப்போ நம்ம பிளானே போடாமல் இந்த இடத்துல ஒரு 6 feet ஒரு வால் வரணும், இந்த இடத்துல வந்து ஒரு 5 feet ஒரு டோர் வரணும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம நினச்ச டைம் மாதிரி பண்ண முடியாது இல்லைங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இதே சேம் ப்ராப்ளம் தான் டிஹெச்ஐயில். இப்போ எஃப்யூஇயில் நம்ம பண்ணும்போது முன்னாடியே ஸ்ட்ரிட் கிரியேட் பண்ணிடுறோம். எந்த இடத்துல ஹை டென்சிட்டி கொடுக்கணும், எந்த இடத்துல லோ டென்சிட்டி கொடுக்கணும், எல்லாமே பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் இதில் நம்ம அப்படியே சைமல்டேனியஸாக இம்ப்ளான்ட் பண்ணிட்டே வரதுனால சம்டைம்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்கன்னா ஒரு இடத்துல ஹை டென்சிட்டியில் ஹேர் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கிறதும், இன்னொரு இடத்துல கொஞ்சம் டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதோ, இல்லை ஒரு இடத்துல ஹேர் ஒரு ஆங்கிள் இருக்கிறது, இன்னொரு இடத்துல வேறு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் இருக்கிறது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இதில் நம்ம டைரக்டாக இம்ப்ளான்ட் பண்ணிட்டே வரதுனால அப்பப்போ வந்து எல்லா தடவையும் ரோபோட் மாதிரி கரெக்டாக பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் அந்த மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மிஸ்டேக்கில் கண்டிப்பாக நடக்கும். இதனால் டிஹெச்ஐயே அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட் இப்போ புதுசாக ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லேயே பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே கேபிட்டலாக இருக்கிறது வந்து டர்க்கி தான். டர்க்கிலேயே நிறைய ஃபேமஸ் டாக்டர்ஸ், டாப் டாக்டர்ஸ் வந்து டிஹெச்ஐ வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யார்கிட்ட பண்ணிக்க போகிறீங்க, நீங்கள் பண்ணிக்கிற டாக்டர் வந்து ரொம்ப வருஷமாக இதை பண்ணுறாரு, அவர் நல்லா பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஹெச்ஐயும் ப்ரிஃபர் பண்ணலாம். அது ஒன்றும் தப்பான மெத்தட் கிடையாது. இது தவிர்த்து டென்சிட்டி இதெல்லாம் வந்துட்டு சஃபைரில் என்ன டென்சிட்டி நம்மளால் கொடுக்க முடியுதோ சேம் டென்சிட்டி வந்து எதுலேயும் கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து டென்சிட்டி கம்மியாக தான் கொடுக்க முடியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதாங்க. ஸோ ஓவராலாக வந்து யாருக்கு எது சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு டோனர் ஏரியா ரொம்பவே நல்லா இருக்கு, டோனர் ஏரியாவில் எக்கச்சங்க கிராஃப்ட் எடுக்க முடியும், அண்ட் வால்ட் ஏரியாவும் கம்மியாக தான் இருக்கு. அப்படிங்கும்போது நம்மளால ஹை டென்சிட்டியில் வந்து சர்ஜரி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து தாராளமாக சஃபைர் மெத்தட், டிஹெச்ஐ மெத்தட் யூஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பார்க்கவே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். வேற வந்து எனக்கு ஆல்ரெடி ரொம்ப அட்வான்ஸ்டு பால்னஸ் தான், ஸ்டேஜ் 6, 7 அந்த மாதிரி இருக்குது, ஸ்டேஜ் 5 அந்த மாதிரி இருக்குது, நம்ம டோனர் ஏரியாவும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, கிராஃப்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ ஆப்வியஸாக அதனால ஹை டென்சிட்டி கொடுத்து அந்த சர்ஜரி பண்ண முடியாது. ஒரு ஆவரேஜான மீடியம் டென்சிட்டியில் தான் பண்ணுவோம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எஃப்யூஇ பண்ணாலும் ஒன்று தான், சஃபைர் பண்ணாலும் ஒன்று தான், டிஹெச்ஐ பண்ணாலும் ஒன்று தான், எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரே மாதிரி தான் ரிசல்ட் வரப்போகுது. கம்பேரபிளி வந்து எஃப்யூஇ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாவது அந்த சர்ஜரி முடியும், செலவு அதிகமாகாது. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.